மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலரும் நம்மளுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு வாக்கு. எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை. ஒரு பழமொழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் தலகாணி மந்திரம் போட்டாலும் தெரியல, என் பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி வயதான பெண்கள், அதாவது ஆண் மகனுக்கு தாயானவர்கள் வருகின்ற ஒரு பெண்ணை நோக்கி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, என்ன தலகாணி மந்திரம் போட்டாலும் தெரியல, என் புள்ள அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்துல தலகாணி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்குது. அதை நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்து பலன் பெற்றிருந்திருக்கிறார்கள். இது ஒரு சொல் வழக்காக விட்டது, அல்லது ஒரு நபர் ஒரு நபர் மேல அதீத பைத்தியமா இருக்கிறாரு அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும் இதை சொல்ல பயன்படுத்தியிருக்கலாம் பலருடைய கருத்துப்படி. ஆனா தலகாணி மந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது முற்றிலும் உண்மை. இந்த உண்மையை சித்தர்கள் கையாண்டு கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். கலியுகத்துல ஒருவன் ஒருத்திக்கு வாழ மாட்டான்னு நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும். இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனைக்காகவே என்கிட்ட அணுகிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் காதல் விவகாரத்தை சேர்ந்து நிறைய அன்பர்கள் என்று பார்க்குறீங்க. நான் எதுக்காக குறிப்பிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையா வாழணும் அப்படின்றதுக்காக பதிவுகள் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கலியுகத்துல கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒருவராக இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெனரேஷன், அதாவது தலைமுறை சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோட தான் பலவிதமான மாந்திரிக தாந்திரிக பரிகாரங்களை என்னுடைய சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு மந்திர வேர், இந்த மந்திர வேர் எங்க கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மருள் ஊமத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊமத்தை. இது ஒரு முட்டை வடிவில், நீள்வட்ட வடிவில் இருக்கும், உருண்டு ஓடும், துணிகளில் கூட ஒட்டிக்கும், நாட்டுப்புறங்களில் சாலை ஓரங்களில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மருள் ஊமத்தை வேர். இந்த மருள் ஊமத்தை வேரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சு அதுக்கு ஒரு ஊதுவத்தி காமிச்சு அந்த வேற ஆணியோ இரும்போ நகமோ படாம பிடுங்கி எடுத்துட்டு அலம்பிட்டு அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் அலம்பிட்டு மஞ்சள் பூசி காய வச்சுட்டு அந்த வேரை பச்சை வண்ண நூலால சுற்ற வேண்டும். இதை சுற்றிய பிறகு ஒரு தகடு கடையில் வாங்கி அதில் என்ன பேர் எழுதணும் அப்படின்னா, யாருடைய மகன், அதாவது உதாரணமாக அலமேலு மகன் ரமேஷ் வசி வசி குரு குரு ஸ்வாகா அப்படின்னு போட்டுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலமேலு மகன் ரமேஷ் வசி வசி குரு குரு ஸ்வாகான்னு போட்டு ஓம் சிவாய நம கிரியும் விரியும் ஜெகத் மோகனாங்கி வசிவங் ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓம் சிவாய நம கிரியும் விரியும் ஜெகத் மோகனாங்கி வசிவங் ஸ்வாகான்ற மந்திரத்தை தகட்டில் எழுதி அந்த வேற உள்ளுக்குள்ள சுருட்டி மீண்டும் நீங்கள் பச்சை நூலால் அதை சுருட்டி உங்கள் தலையடியில் நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் அவசியம். உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் பெட்டுக்கு அடியில் நீங்கள் வைக்கலாம், அல்லது படுக்கை அடியில் யாருக்கும் தெரியாத வண்ணம் டேப் போட்டு விட்டு நீங்கள் விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பரஸ்பரமான அன்பு மேலோங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவருக்குள்ள ஒருவர் அந்நியம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த பெட்ரூம் ஒரு சாந்தி அர்த்தமாக ஒரு கணவன் மனைவி பரஸ்பரமாக உங்களுக்குள்ள கலந்துரையாடல்களும் மற்றும் உங்கள் வாழ்க்கை பற்றிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கவும் அந்த இடம் உங்களுக்கு ஒரு கை கண்ட இடமாகவும் மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்வதற்கு நிச்சயமாக இந்த வேர் வழிவகுத்து கொடுக்கும். நான் சொன்ன முறையில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், அதில் வெற்றி அடைய முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான நோக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.